இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளமும் யூனிட் 10 ஆசிலேஷன்ஸ்லேருந்து தான் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இஃப் த லென்த் ஆஃப் த சிம்பிள் பெண்டுலம் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 44% ஃப்ரம் இட்ஸ் ஒரிஜினல் லென்த். ஒரு சிம்பிள் பெண்டுலமோட லென்த் வந்து அதனோட லென்த்திலிருந்து 44% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா calculate the percentage increase in time period of the pendulum. நம்ம கொடுத்துருக்கிறது என்னென்னா லென்த்து கொடுத்துருக்காங்க, அதில் இன்க்ரீஸ் இன் லென்த் கொடுத்துருக்காங்க. நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியது இன்க்ரீஸ் இன் டைம் பீரியட் ஆஃப் த பெண்டுலமை கண்டுபிடிக்கணும். வெரி வெரி ஈஸி ப்ராப்ளம் தான். டைம் பீரியடும் லென்த்தும் காரிலேட் ஆகிற ஃபார்முலா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அதை வச்சு நம்ம ஈஸியாக போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். வாங்க சால்வ் பண்ணலாம். டைம் பீரியடும் லென்த்தும் காரிலேட் ஆகிற மாதிரி என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும்? உங்களுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஸோ t is equal to, அதாவது டைம் பீரியட் t is equal to 2 pi into root of L by G. இந்த ஃபார்முலா எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? இப்போ நம்ம இந்த 2 pi பற்றியோ G பற்றியோ எதை பற்றியும் கவலைப்பட தேவை கிடையாது. நம்ம கொடுத்துருக்கிறது என்ன? டைம் பீரியட், இன்க்ரீஸ் இன் டைம் பீரியட் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? இன்க்ரீஸ் இன் லென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேஷியோவை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். 2 pi G அப்படின்றதெல்லாம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கூட நம்ம இப்போதைக்கு எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு ஆஸ் பர் த ஃபார்முலாவே நமக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னா t is directly proportional to square root of L அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம இந்த ஸ்கொயர் ரூட்டை எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். ஸோ t is equal to ஒரு கான்ஸ்டன்ட் டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் L அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நமக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க ப்ராப்ளமில்? கிவன் என்ன? கிவன் லென்த் L is increased to L plus 44% of L. இதான நமக்கு ப்ராப்ளமில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவன் வந்து நமக்கு L அப்படின்றது இன்க்ரீஸ் இன் லென்த் எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 44% ஆஃப் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை வச்சுட்டு டைம் பீரியடில் எவ்வளோ இன்க்ரீஸ் இருந்தது அப்படின்றத கேல்குலேட் பண்ணணும். ஸோ லெட் அஸ் டூ இட். இப்போ t இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்லில் எல்லுக்கு பதிலாக நம்ம என்னென்னு போடலாம்? எல் ப்ளஸ் 44% அப்படிங்கிறத என்னென்னு பண்ணலாம்? 44/100 டைம்ஸ் எல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது நமக்கு ஃபைனல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஃபைனல் டைம் பீரியடை இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு. இதுவே இனிஷியல் டைம் பீரியட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரேஷியோ எடுத்துக்கிறோம். இனிஷியலாக நம்ம கொடுத்துருக்கிறது வெறும் எல், இட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டுக்குமே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரேஷியோ எடுக்க போகிறோம். தட் இஸ் TF டிவைடட் பை TL. இதை நம்ம செய்ய போகிறோம். Therefore TF divided by TI, that is T final divided by T initial, that is equal to நமக்கு என்னன்னு கிடைக்கும்னு பாருங்க, square root of L plus 44/100 into L whole divided by ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல். இப்போ நான் எல்சிஎம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டுக்குமே இப்போ ஹோல் டிவைடட் பை ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 இங்கே போயிடுச்சு. 100L ப்ளஸ் 44L ஹோல் டிவைடட் பை 100L. இப்போ எல்லாத்துலேயுமே எல்லா டேர்ம்லேயுமே நமக்கு வந்து எல் இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? எல்லை டோட்டலாகவே கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ 100 + 44 நமக்கு என்னென்ன ஆகும்? 144 அப்படின்னு சொல்லி ஆகிடும். That is equivalent to 144L divided by 100L. இப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? எல் கேன்சல் ஆயிடுச்சு. 144/100 நமக்கு என்ன ஆயிடுச்சு? 1.44. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1.44 நமக்கு என்னன்னு தெரியும்? 1.2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இதான் நமக்கு என்னது? the ratio of TF to TI. that means
ரேஷியோ ஆஃப் டிஎஃப் பை டிஐ இஸ் ஈக்குவல் டு 1.2 அப்படின்னு கிடைச்சதுன்னா ஃபைனல் தட் இஸ் இன்க்ரீஸ் இன் டைம் பீரியட் தான் நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ டிஎஃப் ஃபைனல் டைம் பீரியட் வேணும்னா இந்த டிஐ இங்கே எடுத்துகிட்டு போய்க்கலாமா? ஸோ 1.2 டைம்ஸ் இனிஷியல் டைம் பீரியடாக மாறி இருக்குது. TF is equal to 1.2 times time period of the initial oscillation அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ 1.TIயை நான் 1.2 TI தட் இஸ் இனிஷியலை நான் எப்படி பிரிச்சுக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. 1 times T initial plus 0.2 times T initial அப்படின்னு பிரிச்சுக்கலாமா? ஓகே, அப்போது T initial plus 0.2வை என்னென்னு எழுதிக்கலாம்? 20 divided by 100 அப்படின்னு எழுதலாமான்னு பாருங்கள். எழுதலாம். ஸோ தட் இஸ் equivalent to TI plus 20% initial. So now the problem is solved. So final time period அப்படின்றது இனிஷியல் டைம் பீரியடை போல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருந்தது? 20% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இதுதான் நம்மளோட ஆன்சர். இஃப் 44% ஆஃப் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய லென்த் வந்து 44% இன்க்ரீஸ் ஆகியிருந்தது அப்படின்னு சொன்னால் எல் ப்ளஸ் 44/100 இருந்தது அப்படின்னு சொன்னால் ப்ராப்ளம்க்கே நம்ம வந்து பார்ப்போம். நமக்கு கிவன் ப்ராப்ளமே நமக்கு என்னென்னு கொடுத்துருந்தாங்க? லென்த் ஆஃப் த சிம்பிள் பெண்டுலம் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 44% ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் லென்த். 44% ரைஸ் ஆயிருந்ததுன்னா நமக்கு இன்க்ரீஸ் இன் டைம் பீரியட் என்னவாக இருந்திருக்கு? 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தான் நம்மளோட ஆன்சர்.